தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன் உன்னால் தானம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். இன்னைக்கு என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் சமையல் இல்லைங்க, லஞ்ச் பிளேட்டு பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து குட்டீஸ்க்கெல்லாம் லீவு. பாருங்க என்ன சுத்தி உக்காந்து இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாட்டர்டே அப்படின்றதுனால இறந்ததே லேட்டா தூங்கி எழுந்திரிச்சு லேட்டா தாங்க சமைச்சேன். டைம் பாத்தீங்கன்னா இப்போ 9:30 மணி ஆக போகுதுங்க. இப்போ குட்டீஸ் எல்லாம் பசியா இருப்பாங்க. இப்ப சமையல் வந்து சமைச்சதெல்லாம் உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. சாதம் செஞ்சிருக்காங்க, நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பருப்பு குழம்பு செஞ்சிருக்காங்க. முருங்கைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய் போட்டு தேங்காய் எல்லாம் துருவி போட்டு பருப்பு குழம்பு செஞ்சுட்டேன். முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. இந்த முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலேயே ஃப்ரெஷ்ஷா வளர்ந்ததுங்க. மரம் ஃபுல்லா வந்து இலையே கம்மியா இருக்கும், காய் அந்த அளவுக்குங்க. நாட்டு முருங்கைக்காய். அந்த முருங்கைக்காய் வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனையா இருக்குங்க. நாட்டு முருங்கைக்காய் சீசன் இருக்கும்போது தாங்க இருக்கும். ஹைபிரிட் முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா கிடைக்கும். அதை விட நாட்டு முருங்கைக்காய் வந்து ரொம்பவே ஹெல்த்திங்க. இன்னைக்கு அந்த முருங்கைக்காய் தான் போட்டு குழம்பு செஞ்சிருக்கேன், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடுத்ததா பொரியல் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க. கேபேஜ் பொரியல் செஞ்சிருக்கேங்க. இந்த கேபேஜ் பொரியல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாங்க. கடலைப்பருப்பெல்லாம் போட்டு செஞ்சிருக்கேங்க. இந்த கேபேஜ் வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் போல ஆயிடுச்சுங்க. ஃப்ரிட்ஜ்லயே வச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. அடிக்கிற மழைக்கு நல்லா குளு இருந்துச்சு. சரி இன்னைக்கு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. பொரியல் செஞ்சுட்டோம் அப்படின்னா ஆளுக்கு கொஞ்சம் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு செஞ்சுட்டோம். ரொம்ப சிம்பிளா தாங்க செஞ்சிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையா இருக்கும். அடுத்ததா வாங்க, வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு சட்னி செஞ்சிருக்காங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா சட்னில வந்து நானு வேர்க்கடலை வந்து அதிகமா சேர்க்க மாட்டேன். கொஞ்சமா வந்து சேர்த்து தேங்காய் பாத்தீங்கன்னா அதிகமா சேர்த்து செய்வாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் வேணும்னா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. சட்னி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமா பெரிய கிணத்துல வச்சிருக்கேன்ட்டு பாக்குறீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் விருப்பமா வந்து சட்னி நல்லா சாப்பிடுவாங்க. முக்கியமா எங்க வீட்டுல சட்னி கேட்டு வாங்கி சாப்பிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா சரண்யா தாங்க. சரண்யாவுக்கு பாத்தீங்கன்னா கறி குழம்பே இருந்தாலும் சட்னி இருந்தா போதும், நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு செஞ்சுட்டு சட்னி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து திக்கா இருக்கணும், அப்பதான் வந்து நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா தோசை தாங்க செஞ்சிருந்தேன். நேத்து வந்து இட்லி செஞ்சிருந்தேன், அதனால இன்னைக்கு தோசை செஞ்சுட்டாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததா வந்து மீன் குழம்பு இருக்குதுங்க. மீன் பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மீன் குழம்பு. நேத்து வச்சு மீன் குழம்பு சூட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா தலை தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும், அப்புறமா சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்ப வாங்க குட்டீஸ்க்கு வந்து பசியோட உக்காந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தோசை வச்சு கொடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோசை வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கவின்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அடுத்தது 5 காலுக்கு நிதிஷ்க்கு வந்து சாதம் தான் சாப்பிடுவான், அதனால வந்து அவனுக்கு சாதம் வச்சுக்கலாம். இது வந்து பூ வச்சுக்கலாம். அடுத்து சுப்ரியாளுக்கு. அடுத்து யாருப்பா? வச்சுக்க. தோசை பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. அவங்க சாப்பிட்டோம் இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம சுட சுட செஞ்சு கொடுத்துக்கலாம். அடுத்ததா கவின் மீன் குழம்பு. அவனே மீன் குழம்பு போட்டு நம்மளால கேட்கற மாதிரி இல்ல. நிதிஷ்க்கு வந்து சாதம் தான் சாப்பிடுவாங்க. அவங்க இட்லி தோசை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது, அதனால சாதமே போட்டுட்டேன். என்ன குழம்பு நிதிஷ்? பருப்பு குழம்பு. அடுத்த சாம்பார் போட போறாங்க. ஃபர்ஸ்ட் நிதிஷ் சாப்பிடலாம். குதிரை பொரியல் வைக்கிட்டா? பொரியல் கேபேஜ் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வச்சிடலாங்க. இவங்க பொரியல் வந்து நல்லாவே சாப்பிடுவான், கொடுத்துடலாம். அடுத்து கவின் சாப்பிட்டே இருக்கிறான். 5 காலுக்கு சட்னி வேணுமா? சாம்பார் கொஞ்சம் போட்டுக்கலாம். 5கா வந்து காயெல்லாம் நல்லாவே சாப்பிடுவா, அவங்களுக்கு கொஞ்சம் காய் கொடுக்கலாம். அடுத்து போச்சு. நீ என்ன வேணும்? சட்னி போட்டா? மீன் குழம்பு. பூ வச்சு மீன் குழம்பு சட்னி. மீன் குழம்பு இது பழைய மீன் குழம்புன்னு நினைக்காதீங்க. சூடு பண்ணி நல்லா சாப்பிடும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். தலையும் பாத்தீங்கன்னா போட்டுக்கிற தலை சாப்பிடுவா. பொரியல் வச்சுக்கலாம். பொரியல் வேணும், நம்ம கேபேஜ் பொரியல் வச்சுக்கிறேன். அடுத்து சுப்ரியா வேணும் மீன் குழம்பா? சுப்ரியாவுக்கு மீன் குழம்பு.
சட்னி வைக்கிட்டா? கவி என்ன வேணும்? பார்த்து சாப்பிடுங்க. உனக்கு என்ன வேணும்? சட்னி வேணுமா? சரண்யா உனக்கு சரண்யால கேட்கவே தேவையில்ல, எப்பயும் போல உனக்கு சட்னி தான். இந்தா. போதுமா? சாப்பாடு போட்டுருந்தீங்களா? சரி சாப்பிடுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். நான்வெஜ் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்களோ எங்க வீட்டு குட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியனும் அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் ஆல் இன்டர் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நான் போற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வருங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் வாங்க சாப்பிடலாம். நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் எது பிடிச்சிருக்கு பாருங்க. உனக்கு மீன் குழம்பா? உனக்கு போச்சு? எல்லாமே எல்லாமே உனக்கு நிறுத்தி உனக்கு எல்லாமே சட்னி தான் பிடிக்கும். உங்களுக்கு இந்த டிஷ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். தானம்மா